ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். காடஸ் லக்ஷ்மியோட பேஸ் கோட் பெயிண்டிங், கார்லாண்ட் டிராயிங், 3D அவுட்லைனர் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வீடியோவில் காடஸ் லக்ஷ்மியோட ஃபேஸ் ஷேடிங், சாரீ அண்ட் கர்டைன் பெயிண்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? 2 லேயர் பேஸ் கோட் ஒயிட் அப்ளை பண்ணி அது நல்லா காஞ்ச உடனே அக்ரலிக் கலரில் ஃப்ளஷ் டிண்ட் இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். நான் இப்போ ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். ஃப்ளாட் ப்ரஷ் ஸ்மால் சைஸ் வச்சுருக்கவங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளஷ் டிண்ட் வெட்டாக இருக்கும் போதே லைட் பிங்க் கலர் அந்த ஃபேஸோட ஓரத்தில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். சாமியோட உள்ளங்கையில் நம்ம கலர் பண்ணும்போது லைட் பிங்க் கலரை அந்த கையில் மேலே கொடுத்துட்டு விரல் பகுதியில் ஃப்ளஷ் டிண்ட் அப்ளை பண்ணி 2 கலரையும் மர்ஜ் பண்ணி விடுறேன். கைகளில் கலர் பண்ணும்போது கீழ்ப்பகுதி லைட் பிங்க் கலர் அப்ளை பண்ணி மேலே ஃப்ளஷ் டிண்ட் அப்ளை பண்ணணும். இந்த 2 கலரும் மர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் கை விரல், கால் பாதம், கால் விரல் எல்லாம் கலர் பண்ணணும். காடஸ் லக்ஷ்மியோட பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க நியூ வியூவர்ஸ்க்காக அந்த வீடியோவோட லிங்க்கை இப்போ ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபேஸில் பிங்க் ஷேடோட எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணனால அகெயின் இன்னொரு கோட் பிங்க் நான் கொடுக்குறேன். இப்போ சாரியை எப்படி கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சாரி பார்ட்டிஷன் கொடுத்துருக்குது நம்ம ப்ளூ கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ணதுல நல்லா தெரியுது இல்லையா? ஒவ்வொரு பார்ட்டிஷன்லையும் பாதி பகுதி நான் கோல்டன் எல்லோ இப்போ அப்ளை பண்ணுறேன். ரிமைனிங் இடத்த கிரீன் கலர் அப்ளை பண்ணுறதுக்காக நான் விட்டு வைக்கிறேன். வேற ஒரு ரவுண்ட் ப்ரஷில் லைட் கிரீன் கலர் எடுத்து இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி போட்டிருக்க கோல்டன் எல்லோ கலரும் இந்த லைட் கிரீன் கலரும் ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். 2 கலர்ஸுமே வெட்டாக இருக்கும்போதே நீங்கள் மர்ஜ் பண்ணாதான் பிளெண்டிங் ஸ்மூத்தாக இருக்கும். 2 கலர்ஸுமே வெட்டாக இருக்கும்போது தான் நீங்கள் மர்ஜ் பண்ணி ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு கலர் காஞ்சிருச்சு அப்படின்னா கூட பிளெண்டிங் ஸ்மூத்தாக உங்களால் பண்ண முடியாது. பிகினர்ஸ் இப்போ நான் கலர் பண்ணுற மாதிரி இந்த போர்ஷனை பார்ட்டாக பிரித்து நீங்கள் கலர் பண்ணுங்கள். அப்போ தான் கலர்ஸ் காய்கிறதுக்குள்ளே நமக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே நீங்கள் எல்லா இடத்துலையும் எல்லோ கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ரீன் கலர் கொடுக்க வந்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் கொடுத்த எல்லோ கலர்லாம் காஞ்சு போயிடும். ஸோ உங்களால் அந்த பிளெண்டிங் ஈஸியாக பண்ண முடியாது. சாரி கலர் பண்ணி முடிச்சாச்சு.
000 ரவுண்ட் ப்ரஷ்ல டார்க் கிரீன் கலர் தொட்டு தின் லேயர் ஆஃப் லைன் நான் வரைகிறேன். அந்த லைனை கீழே இருக்க லேயரோட மர்ஜ் பண்ணி விடணும். அப்பதான் 2 கலரும் ஒண்ணுக்கு ஒன்று மர்ஜ் ஆகி ஷேடிங் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். சாரியை கம்ப்ளீட்டா கலர் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது இதுல எல்லோ கலர் தான் ரொம்ப டாமினேட்டடா இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு எல்லோயிஷ் கிரீன் கலர் சாரி எஃபெக்ட் தான் வேணும். ஸோ ப்ரஷோட டிப்ல லைட் கிரீன் கலர் எடுத்து அந்த எல்லோ போர்ஷன்ல மட்டும் இப்போ நான் டச் பண்ணி விடுறேன். இப்போ அப்ளை பண்ற லைட் கிரீன் கீழே இருக்க எல்லோ லேயரோட ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகி நல்ல லைட் எல்லோயிஷ் கிரீன் கலர் எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது. இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி என்டையர் சாரியும் கலர் பண்ணணும். சாரி கம்ப்ளீட்டா கலர் பண்ணி முடிச்ச உடனே சாரிக்கு ஒரு டெப்த் கொடுக்கறதுக்காக டார்க் கிரீன் கலரோட லைட்டா பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் டிரா பண்ணணும். இந்த அவுட்லைன் வரைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இப்போ கர்டன் எப்படி கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பேஸ் கோட் ஒயிட் மேலே ஒரு லேயர் குரோம் எல்லோ அப்ளை பண்ணுறேன். குரோம் எல்லோ வெட்டாக இருக்கும்போதே 000 ப்ரஷில் ஆரஞ்சு கலர் எடுத்து தின் லேயர் ட்ரா பண்ணி ஆரஞ்சு கலரும் குரோம் எல்லோவும் ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். இது எல்லாமே குரோம் எல்லோ வெட்டாக இருக்கும்போதே நீங்கள் பண்ணணும். சப்போஸ் குரோம் எல்லோ காஞ்சிருச்சு அப்படின்னா அகெயின் குரோம் எல்லோ நம்ம ஒரு தடவை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலரோட அதை மெர்ஜ் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், ஆரஞ்சு கலர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை நான் குரோம் எல்லோவோட பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். குரோம் எல்லோ கொஞ்சம் ட்ரையான ஃபீல் இருக்கனால அகெயின் குரோம் எல்லோ அப்ளை பண்ணி இப்போ நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பிகினர்ஸ் நீங்கள் எல்லா போர்ஷனையும் குரோம் எல்லோ கலர் பண்ணாமல் ஒவ்வொரு போர்ஷனாக குரோம் எல்லோ கலர் பண்ணி அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் லைன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணி அந்த 2 கலரையும் மெர்ஜ் பண்ணி ஒவ்வொரு போர்ஷனாக நீங்கள் தனித்தனியாக நீங்கள் முடிச்சுக்கிட்டே வாங்க. வெட்டாக இருக்க போர்ஷனில் பண்ணும்போது அந்த பிளெண்டிங் எஃபெக்ட் எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்கள். 000 ப்ரஷ் வச்சு ஆரஞ்சு கலர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு பிளெண்டிங்க்கு குரோம் எல்லோ அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன் இல்லையா, சேம் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறேன். பிளெண்டிங் எவ்வளோ ஸ்மூத்தாக நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பெயிண்டிங் கலர் பண்ணும்போது சில போர்ஷன்ஸ் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இந்த படத்தோட ஃபைனல் அவுட்கம் இப்படி தான் இருந்தது. ஆல்ரெடி 3D அவுட்லைனர் ஒர்க்கு, ஸ்டோன்ஸ் ஓட்டினது இதெல்லாம் நீங்கள் பார்ட் 1 வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டில் இருக்க என்னோட குட்டி பையனை கவனிச்சுக்கிட்டு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் தான் இந்த பெயிண்டிங் ஒர்க் நான் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் சில நேரங்களில் மொபைலில் சார்ஜ் இல்லாமல் போகிறது அல்லது ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வருது. சில நேரங்களில் ப்ராப்பர் லைட்டிங் இல்லாதனால வீடியோ ஷூட் பண்ண முடியல. இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த படத்தோட ஃபேஸ் டிராயிங்கும் திண்டு வரைஞ்சதும் மிஸ் ஆயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பட் என்னோட சிச்சுவேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பெயிண்டிங் கலர் பண்ணும்போது மிஸ் ஆன போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வேற ஒரு பெயிண்டிங் கலர் பண்ணும்போது கவர் பண்ணிடலாம். ஃபைனல் டச்சா இப்போ நான் பிளாக் கலர் வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணுறேன். சாரி போர்ஷன் ரொம்ப பிளைனாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் வரைஞ்சி டிசைன் நான் போட்டுக்கிறேன். இந்த பிக்சரோட ஸ்கெட்சை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இந்த வீடியோவில் பிகினர்ஸுக்கு சாரீ அண்ட் கர்டைன் பெயிண்டிங், ஃபேஸ் ஷேடிங் எல்லாம் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். காடஸ் லக்ஷ்மியோட பெயிண்டிங் அழகாக இருக்குல்ல? இதே மாதிரியே பெயிண்டிங் வீடியோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.